வணக்கம். எங்களுடைய மன்னார் நகரசபை உங்களுக்கு என்னுடைய புது வருட நல் வாழ்த்துக்கள். இந்த எங்களுடைய மன்னார் நகரசபை இந்த 2025ஆம் ஆண்டிற்கான நகர அபிவிருத்தி தொடர்பில் ஒரு பட்டியல் ஒன்றை வெளியிட்டிருந்தாங்க. அதாவது இந்த 2025ஆம் ஆண்டு என்னென்ன வேலை திட்டம் செய்ய போகிறோம், எத்தனை கோடி ரூபாய் செலவழித்து என்னென்ன வேலை திட்டம் செய்ய போகிறோம்னு சொல்லி. இந்த வேலை திட்டங்களில் எதுவுமே பயனட்டது நான் சொல்கிறேன். ஏனென்று சொன்னால், தேவையான மிக முக்கியமான பலதரப்பட்ட விடயங்கள் இருக்குது. அதை நான் இந்த இடத்துல முன்வைக்கிறேன், பகிரங்கமாக முன்வைக்கிறேன். இப்படியான இந்த வேலை திட்டங்களை விட்டுட்டு மயானத்தை அபிவிருத்தி செய்கிறது எவ்விதமான பிரயோசனமும் இல்லாத ஒரு வேலை. உங்களுடைய வேலை திட்டத்தில் இருக்குது மயான அபிவிருத்தி. சாதாரணமாக முதலாவது நான் சொல்கிற விடயம், வடிவாக கேட்டுக்கொள்ளும், முதலாவது சொல்கிற விடயம், இந்த எங்களுடைய மன்னார் நகர சபையில் பணியாற்றக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் எல்லாம் என்ற நண்பர்கள், அவரெல்லாம் என்ற நெருங்கிய நண்பர்கள். இவர்கள் அனைவரும் வருடத்தின் ஆரம்பத்திலே குடும்பமாக கௌரவிக்கப்பட வேண்டும். அவங்க இல்லைன்னா மன்னாரில் நாரி போயிடும். முதலாவது நகர துப்புரவு பணியாளர்கள் இவர்கள் அனைவரும் குடும்பமாக இந்த நகர மண்டபத்திலே கௌரவிக்கப்பட வேண்டும். இரண்டாவது வேலை திட்டம், மன்னார் நகர்ப்பகுதிக்குள்ளே, அதாவது உங்களோட நகர சபை பேருந்து நிலையம் என்று சொல்லி தான் எங்களுடைய மன்னார் பேருந்து நிலையம் இருக்குது. இந்த நகர சபை பேருந்து நிலையத்தில் யாராவது ஒருவர் அவசரத்திற்கு தண்ணி குடிக்கக்கூடிய வகையில் ஒரு பைப் இருக்குதாங்க, ஒரு டேப் வசதி இருக்குதா, முதலாவது அதை செய்து கொடுங்க. இந்த நகர பேருந்து நிலையத்தை சுற்றி பைப் வசதி அமைத்து கொடுங்க. ஏன்னா இனி வரும் காலம் கடும் வெப்பமான காலம். எல்லாருக்குமே தெரியும், மன்னாரில் 4 மாதத்துக்கு பிறகு கடும் வெப்பம் நிலவும். இந்த வெப்ப காலங்களில் எல்லாரும் போய் கடையில் மினரல் வாட்டர் வாங்கி குடிக்கக்கூடிய வசதி எல்லாட்டையும் இருக்காது. ஆகவே கட்டாயமாக நீங்கள் செய்ய வேண்டிய இரண்டாவது வேலை திட்டம் இந்த பைப் பொருத்துதல், தண்ணீர் வசதி அமைச்சு கொடுங்க. அதே மாதிரி நிழல் தரக்கூடிய மரக்கன்றுகளை நடுங்க. காப்பட் பண்ணி இருக்கிறீங்க, அந்த இடத்த தோண்டி போட்டு எங்கேயாவது கொஞ்சம் பெரிய கன்றுகளை கொண்டு வந்து வைங்க. ஏன்னா இந்த 4ஆம் மாதம் அளவில் வெப்பம் காரணமாக எங்கே போய் நிற்கிறேன்னு தெரியாத அளவுக்கு இருக்கும். நகர அபிவிருத்தி என்ற பேரில் இருக்கிற மரங்கள்லாம் வெட்டி எடுத்தாச்சு. அப்போ மரங்களை உருவாக்குங்க, நிழல் தரும் மரங்களை உருவாக்குங்க. இந்த மூன்றாவது வேலை திட்டம், இலங்கையிலேயே எங்களுடைய மன்னார் மாவட்டத்தை தவிர மற்ற எல்லா இடங்கள்லையும் மணிக்கூட்டு கோபுரம் இருக்குது. ரவுண்ட் அபவுட்டில் வரவேற்கத்தக்கக்கூடிய வகையில் அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளேயும் போகும்பொழுது, ஒவ்வொரு இடங்களுக்கு போகும்பொழுதும் அங்கே மணிக்கூட்டு கோபுரங்கள் இருக்குது. மன்னாரில் அப்படி எதுவும் இல்லை. ஆகவே இந்த சுற்றுவட்டத்தில் ஒரு அழகான மணிக்கூட்டு கோபுரத்தை அமைச்சு எங்களுடைய இந்த 3 மதத்தையும் அடையாளப்படுத்தக்கூடிய வகையில், இங்கே நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். கிறிஸ்தவம், தமிழ், இஸ்லாம், கிறிஸ்தவம், சைவம், இஸ்லாம், இப்படி நாங்கள் 3 பேரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். அப்போ இந்த 3 மதத்தையும் அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் அதில் சிலுவை, பிறை, இப்படி திரிசூலம், இப்படி 3 மதத்தையும் அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் அதில் அந்த மணிக்கூட்டு கோபுரத்துக்கு அருகாமையில் செய்து வைங்க. அதே மாதிரி 4வது விடயமாக குறிப்பிடுறேன், எங்களுடைய இந்த மன்னார் பாலம் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து, இராணுவத்தில் கண்ட்ரோலுக்குள்ளே இருந்து இப்போ தான் கொஞ்சம் வெளியே வந்திருக்குது. உடனடியாக அதை அபிவிருத்தி செய்து அதில் இந்த சுற்றுலா தளமாக மாற்றலாம். சும்மா இங்கே இருந்து கொண்டு போய் கீரி பீச்சை டெவலப் பண்ணுறதுக்கு, நீங்கள் கீரி கடற்கரை அபிவிருத்தி செய்கிறதுக்கு எத்தனையோ மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறீங்க. அதை சுற்றுலா அமைச்சோட கதைச்சி நிலாவளி மாதிரியோ அல்லது பாசிகுடா மாதிரி மிக அழகான முறையில் அதை டெவலப் பண்ணலாம். இப்போ எங்களுடைய இந்த மன்னார் பாலத்தை உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வாங்க. இந்த பிரதேச சபைக்குரிய பிரதேசம், அது நகர சபைக்குரிய பிரதேசம், இந்த 2025ஆம் ஆண்டுலையும் சண்டை போடாமல் இந்த தள்ளாடியிலேருந்து மன்னார் பாலம் வரையான பிரதேசத்துக்கு அந்த பிரதான வீதிக்கு லைட்டுகளை பொறுத்துங்க. இரவு நேரத்தில் மிகவும் சிறப்பம் படுறோம். அந்த ரோட்டில் போகிற பைக்கில் போகிற இருக்கலாம், அல்லது நடைபாதையாக போகிற நடையில் போகிற யாராவது இருக்கலாம், வாக்கிங் போகிற எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. அப்போ அந்த இடத்துல லைட்டுகளை பொறுத்துங்க. அதே மாதிரி அந்த பாலத்திற்கு கீழ் உள்ள பிரதேசம், அந்த சிறிய இடம் தான், அது மிக அழகான முறையில் அதில் ஒரு சிறுவர் பூங்கா, பின்னேரங்களில் போய் எல்லாரும் அதில் இருக்கக்கூடிய வகையில் கட்டுகள் அமைத்து மரங்களை நட்டு அழகான முறையில் அந்த இடத்தை அபிவிருத்தி செய்யும். 5வது
இந்த மன்னார் நகரத்துக்குள்ளே வருகின்ற வாகனங்களை நிறுத்தி வைக்கக்கூடிய வகையில் ஒரு பார்க்கிங் அமையுங்க. வாகன தரிப்பிடம் உண்ட அமைத்து கொடுங்க. ஏன்னு சொன்னால் வெளி மாவட்டத்தில் வர்ற சுற்றுலா வருகின்ற பஸ்ஸுகளாக இருக்கலாம் அல்லது வேன்களாக இருக்கலாம், எல்லாம் கொண்டு வந்து அந்த வெளிகம ஹோட்டலுக்கு முன்னுக்கும் அதை எங்களோட நீதிமன்றத்துக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த பார்க்கிங்கில் போடாமல் நல்ல பெரிய இடம் இருக்குது. இந்த சைனா பஜாருக்கு பக்கத்தில் அந்த பெரிய பார்க்கிங் இருக்குது. அந்த இடத்துல ஒரு வாகன தரிப்பிடத்தை உண்டு பண்ணி அமைத்து கொடுத்து, அதுவும் உங்களுக்கு வருமானம் தர்ற ஒரு விஷயந்தான். அங்கே ஒரு செக்யூரிட்டியை போட்டு ஒவ்வொரு வாகனத்துக்கும் டிக்கெட் உடைங்க, மணத்தியாலத்துக்கு சரி டிக்கெட் உடைங்க. அது நகரசபைக்குரிய வருமானம் தானே. அதே மாதிரி ஆறாவது மிக முக்கியமான விடயம் இந்த உள்ளக நகர சபைக்கு உட்பட்ட உள்ளக வீதிகள் அனைத்தையும் இந்த கொங்கிரீட் பாதைகள் இல்லாமல் காப்பட் அடித்து காப்பட் அமைத்து கொடுத்து காப்பட் வீதியாக மாட்டி மிக அழகான முறையில் அமைத்து கொடுங்க என்று சொன்னால் இந்த மழை காலங்களில் பெரும் சிரமப்படுறோம். இந்த பள்ளிமனை தொடங்கி இந்த பெரியகமம் சாந்திபுரம் இந்த ஹாஸ்பிட்டல் ஜங்ஷனில் இருந்து உள்ளே போகிற அந்த ரோட்டுகள் முழுக்க மிகவும் சேதமடைந்து காணப்படுது. இப்படியான வேலை திட்டங்களை தயவு செய்து இந்த வருஷத்தில் செய்யுங்க. இதுதான் நகர அபிவிருத்தி. இதை விட்டுட்டு இங்கேருந்து அந்த கீரி பீச்சை கொண்டு போய் நான் 50 லட்சம் செலவழித்தோம் 1.5 கோடி செலவழித்தோம்னு சொல்லி இருக்கை அந்த தூண்களை கொண்டே போட்டு அது 4 நாளில் யாராவது உடைச்செடுத்து கொண்டு போயிடுவாங்க. இப்படியான அபிவிருத்தி வேலை திட்டங்களை நிறுத்திவிட்டு மிகவும் தேவையான இவ்விதமான இந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, நன்றி.